பாடசாலையிலிருந்து பஸ் நிலையத்துக்கான தூரம் 200 மீட்டர். பாடசாலையிலிருந்து பஸ் நிலையத்துக்கான தூரம் 200 மீட்டர். சரி, பஸ் நிலையத்திலிருந்து நூலகத்துக்கான தூரம் 350 மீட்டர். பஸ் நிலையத்திலிருந்து நூலகத்துக்கான தூரம் 350 மீட்டர். அடுத்து சரி, நூலகத்திலிருந்து வைத்தியசாலைக்கான தூரம் 150 மீட்டர். இப்பொழுது நூலகத்திலிருந்து வைத்தியசாலைக்கான தூரம் 150 மீட்டர். இப்போ நூலகம் இங்கே அமைந்துள்ள நூலகத்துக்கு 150 மீட்டர் தூரத்தில் வலது பக்கத்தில் 150 மீட்டர் தூரத்தில் வலது பக்கத்தில் வைத்தியசாலை அமைந்து அது இவ்வாறு வரும். அப்பொழுது பஸ் நிலையம் இங்கே இருந்தது. அப்போ அது அலங்கால போகிறதால 350ஓட 150 கூட்டணும். 350 150 கூட்டினா 350 சக 150 500. அடுத்தது இப்பொழுது நூலகம் இங்கே அமைந்ததுன்னா இந்த பஸ் நிலையத்துக்கும் நூலகத்துக்கும் உள்ள தூரம் 350. இப்பொழுது நூலகத்திலிருந்து 150 மீட்டர் இடது பக்கமாக வந்தா 150 மீட்டர் தூரத்தில் இடது பக்கமாக வந்தா அது இங்கே அமையும். இப்போ இடது பக்கமாக 150 மீட்டர் இங்கால வந்ததால 350 மீட்டர்ல இருந்து 150 மீட்டரை கழிக்கணும். 350 மீட்டர்ல இருந்து 150 மீட்டரை கழிக்கக்குள்ள 200 மீட்டர் வரும். அது இங்கே அப்ப 500 வரும், 200